ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பிளாக் மேஜிக் தாய் ட்ராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனியும் ஒரு பொண்ணோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்டை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு போட்டிருக்க போஸ்ட் எல்லாமே இந்த உலகத்துல யாருமே சரியில்லை, எல்லாரும் கெட்டவங்க, இங்க இருக்க யாருக்குமே இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் புரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமான ஸ்டேட்டஸா தான் அந்த பொண்ணு போட்டிருக்கும். இப்போ அப்படியே அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு டிப்ரெஷனோட உச்சத்துக்கே போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும். ஆனா கரெக்டா அந்நேரம் அந்த பொண்ணுக்கு ஒரு மெயில் வரும். உனக்கு இந்த உலகத்தை பிடிக்கலையா, அப்பனா அந்த உலகத்தையே நம்ம அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருமா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு பார்சல் வேற வந்திருக்கும். அந்த பார்சலை பார்த்தாவே ஒரு மாதிரி டிமானிக்கான வைப்பு தான் கொடுக்கும். அந்த பார்சலுக்குள்ள இப்ப என்ன இருக்கும்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே உடஞ்சி போன கண்ணாடி எல்லாம் வச்சு ஒரு மாஸ்க் ஒன்று பார்த்திருப்போம்ல, அந்த மாஸ்க் தான் இருக்கும். இப்ப அப்படியே அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தான் ஹாலுசினேஷன் வேர்ல்டுல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி அப்படியே அந்த பிங்க் ட்ரெஸ் போட்ட பொண்ணு அந்த மாஸ்க் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துட்டான்ல, அந்த பொண்ணு அதே ரூம்ல தான் இருக்கா, ஆனா உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருக்க எல்லா பொருளையும் தட்டி விடுவாங்களா. அதுல ஒரு பெயிண்ட் வேற இருக்கும். இப்ப அப்படியே அந்த பெயிண்ட் கீழே ஃப்ளோர்ல கொட்டிருமா. சோ அந்த பொண்ணு நிக்கிற இடத்தை தவிர்த்து மித்த எல்லா இடத்துல அது ஸ்ப்ரெட் ஆகும். இதுலயே நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஓகே அவ இந்த ரூம்ல தான் இருக்கா அப்படின்ட்டு. அடுத்து என்ன, ஒரே ஓட்டமா இந்த ரூமை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களால அந்த ஹாலுசினேஷன் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வரவே முடியாது. சுத்தி சுத்தி அதே இடத்துல தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா. இதுல பதட்டத்துல போனை வேற கீழே போட்டுருவாங்க. இப்ப நம்ம ஆஜினாலே அவளை காண்டாக்ட் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் பாப்பாங்க, ஏதோ ஒரு குட்டி இடம் ஒண்ணு இருக்குமா, அதுல போய் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துக்குவாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அப்படியே மெதுவா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம போட்டு தரலான்னு சொல்லி பக்கத்துல வருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இவன் இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்க ரூம்குள்ள வந்துருவான். ஆனா என்ன, நம்ம ஹீரோயின் தான் இப்ப கர்ஸ்குள்ள இருக்காங்கல்ல, அதனால இவனால நம்ம ஹீரோயினை பார்க்கவே முடியாது. அடுத்து என்ன, இப்ப நம்ம ஆஜின் ஒரு மந்திரத்தை போடுவான். சோ அதனால அந்த ரூம்ல எங்கெங்கெல்லாம் அந்த கர்ஸை ஒட்டி வச்சிருக்கா அப்படிங்கறத நம்ம ஆஜின் கண்டுபிடிச்சு அதெல்லாம் அப்படி ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹாலுசினேஷன் வேர்ல்ட்ல தான் காட்டுவாங்க. அந்த பிங்க் பொண்ணு நம்ம ஹீரோயினை வசமா லாக் பண்ணிடுவா. இப்ப அப்படியே கத்தி எடுத்து குத்தலான்னு வருவா. நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்ணுக்கே தெரியாத அவ கூட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேலையா நம்ம ஆஜின் எப்படியோ அந்த பிங்க் பொண்ணு போட்ட மந்திரத்தை எல்லாத்தையும் உடைச்சிருவான். அடுத்து என்ன, இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஹாலுசினேஷன் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. சோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த பிங்க் பொண்ணு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை குத்தலான்ட்டு ரெடியா இருப்பா. பட் அன்னாரன் பார்த்து அவ கை அவ கண்ட்ரோல்ல இருக்காதா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட வேலை தான். அவன் இப்ப அப்படியே ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை போட்டு அவளை அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த ரூம்குள்ள வந்துருவான். நம்ம ஆஜின் வந்த உடனே அந்த பிங்க் பொண்ணுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்கும். அவ இப்ப அப்படி வாந்திர எடுக்க ஆரம்பிப்பா. இதை பார்த்த ஹீரோயின், நீ என்ன பண்ற, அவள எதுவும் பண்ணிராத, நம்ம எதனால பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஆஜினா, இல்ல இது நான் பண்ணது கிடையாது, அவளோட மேஜிக் அவளுக்கே பேக் ஃபேர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பிங்க் பொண்ணு இந்த இடத்த விட்டு ஓடிடுவாளா. அடுத்து நம்ம ஆஜின் அந்த பொண்ணை துரத்திட்டே போலான்னு சொல்லிட்டு போவான். ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீ தனியா போகாத, அத உனக்கு வச்ச ட்ராப்பா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தடுக்க பாப்பா. ஆனா நம்ம ஆஜினா டக்குன்னு இப்ப ஃபாவோட கழுத்தை பிடிச்சு, இங்க என்ன பண்ணணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ போய் சேஃபா என் வீட்டுல உட்காரு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் இங்க இருந்து கிளம்பிடுவான். இதெல்லாம் பாக்குறப்ப என்னடா இது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை ஆஜின் மேல லவ் எதுவும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அவ பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லி இவ தடுத்தாலோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீனே இருக்கும். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் தனியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆஜின் உள்ள வருவானா. பார்த்தா அவன் உடம்புல அவ்வளவு காயங்கள் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஃபா லைட்டா பதறுவா. ஆனா நம்ம ஆஜினா, பயப்படாத பயப்படாத, நான் என்ன உயிரோட தான் இருக்கேன், சின்ன அடிதான், எல்லாம் அதுவே சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இது எதையுமே காதல வாங்காம, என்னடா இப்படி அடிபட்டு வந்திருக்கு, உட்காரு நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ரொம்ப பாசமா அப்படி மருந்தெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப நம்ம ஃபா கேப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணை பிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஆஜின், நான் கடைசி வரைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், பட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயின் மூஞ்சில ஒரு மாதிரி மிக்ஸ்டான எமோஷன் இருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னம்மா அவளை தப்பிக்க விட்டுட்டேன்ட்டு சந்தோஷப்படுறியா இல்ல கவலைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஃபாக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் ஏன் இப்படி கேட்கறான்ட்டு. அதுக்கடுத்து நம்ம ஆஜின் சுத்தி விளைக்காம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துருவான். சரி உண்மையை சொல்லு, அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு நாம்சா இதாங்கிறது உனக்கு எப்ப இருந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னா, இந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த நாம்சாங்கிற பொண்ணு தான் போல. அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆஜின் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப நம்ம ஹீரோயின் தடுத்திருப்பாங்க. இது வந்து ஃப்ரெண்டு மேல இருக்க காதல்னால பண்ணது, நம்ம ஆஜின் மேல இருக்க காதல்னால பண்ணது கிடையாது போல. இப்ப எப்படி நம்ம ஆஜின் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு அழுக மட்டும் தான் வருமா. உடனே நம்ம ஹீரோ, ஐயோ எனக்கு இப்படி அழுகிற பொண்ணுங்கெல்லாம் சமாதானப்படுத்தி பழக்கமே இல்ல, சரி ஒண்ணு வேணா பண்ணுவோம், நம்ம வெளியே போய் சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஃபாவும், உனக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கு, இதை வச்சு எங்கிட்டு வெளியே போறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப டக்குன்ட்டு ஆஜின் இவ்வளவு நேரம் ஃபா போட்டு விட்ட பேண்டேஜ் எல்லாத்தையும் அப்படியே கழட்டுவான். பார்த்தா இப்போ ஒரு காயமும் இருக்காது. என்னன்னா அவன் தான் ஈஸியா மேஜிக் வச்சு எல்லா புண்ணியுமே ஹீல் பண்ணிடுவானே. ஸ்டார்டிங்ல நம்ம ஃபாக்குமே அவன் அப்படித்தானே பண்ணிருப்பான். அப்புறம் என்ன, இப்ப ரெண்டு பேருமே வெளியே போய் டின்னர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அங்க டின்னர் சாப்பிட்றப்பே பார்க்கணும், ஏதோ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சு விளையாடுறதும் கலாய்க்கிறதும் இந்த மாதிரியே இருப்பாங்க. அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி
குட்டியா சில ஷாப்பிங்லாம் வேற பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த தெரியாதுன்ட்டு நல்லா நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃபன் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நாம் சாய் கூடயும் இப்படிதான் ஜாலியா இருந்திருப்பாங்களா, அது ஞாபகத்துக்கு வரும். அப்ப அப்படியே திடீர்னு அவங்க மூஞ்சி ரொம்ப சோகமாயிருமா. இதை பார்த்து ஆஜின் அப்படியே கவலையெல்லாம் விடு, கொஞ்சம் ஹாப்பியாரு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஃபா அப்படியே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஹேபிட் இருக்கு. நான் எப்பயான்னு ரொம்ப சோகமா இருந்தேன்னா உடனே ஏதாவது ஒரு பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போய் உட்காந்துருவேன். அப்படி நான் தனியா உட்காந்துருக்கப்ப என் மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டனே ஆஜின், இப்ப என்ன உனக்கு ஏதாவது ஒரு டாப் ஃப்ளோர்ல போய் உட்காரணும் அவ்வளவுதானே, இந்த கண்ட்ரிலேயே இருக்கிறதுலே பெரிய டாப் ஃப்ளோர் எங்க இருக்கோ அங்க நான் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் இவன் என்ன சொல்றான்னு ஒழுங்கா புரியாது. அடுத்து பார்த்தா இப்ப 2 பேர் வீட்டுக்கு வந்து ஒரு மேஜிக் வளையத்துக்கு நடுவில் உட்காந்துருப்பாங்க. இப்ப அப்படியே ஒரு ஷெல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை நம்ம ஆஜின் சுத்தி விடுவான். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்திரத்தோட பவர் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்ப கரெக்டா நம்ம ஆஜின் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவான், இது வரைக்கும் நான் எந்த ஒரு நார்மல் பர்சனுக்காகவும் செஞ்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக தான் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்கிறப்ப இவங்க 2 பேரும் வெறும் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் ஒன்னா சேர்ந்து பண்ணல, அதையும் தாண்டி இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்குலாம் தோணும். இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம ஆஜினும் நம்ம ஃபாவும் அப்படியே வானத்துல தான் மிதந்துகிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோவோட பவர்னால இப்ப இவங்க 2 பேரும் அப்படியே வானத்துல நல்லா பறந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபாக்கு லைட்டா பயமா இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ஆஜின் அப்படியே அவளை இருக்குமா பிடிச்சுக்குவானா. அப்புறம் என்ன 2 பேர் அப்படியே காத்துலயே பறந்து போய் இப்ப இவங்க ஊர்லயே ஹையஸ்ட் பில்டிங் ஒரு இடம் இருக்கும், அங்க போய் டாப் ஃப்ளோர்ல ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே நம்ம ஃபா சோகமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆஜின், நான் எப்பயுமே ரூஃப் டாப்க்கு வந்தா தனியா தான் வருவேன். நான் முத ரூஃப் டாப்க்கு கூட்டு வந்த பர்சனே நாம் சாய் தான். நான் அவளை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்ப அவ தனியா உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருந்தா. அவள் டிராயிங் மூலியமா தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸே ஆனோம். அவளும் என்ன மாதிரியே தான், அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு தான் இருக்கணும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அவள் நல்லாவே தெரியும். அவளுக்கு பிடிச்சது எல்லாமே டிரா பண்றதுதான். ஆனா அதுக்கான வாய்ப்பை அவங்க வீட்லயும் சரி இந்த சொசைட்டியும் சரி அவளுக்கு தரவே கிடையாது. பட் எனக்கு அவள் டிராயிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலே அப்படியே நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். ஒன்னா படிப்போம், ஒன்னா சுத்துவோம், இப்படியே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஒரு நாள் நாங்க மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்களோட ரிப்போர்ட் கார்டு வந்துச்சு. அன்னையில இருந்தா வினைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரிப்போர்ட் கார்டு வந்தது தெரிஞ்சனையும் நாம் சாயோட அம்மா, நீ வீட்டுக்கு வரப்ப ஃபாவியும் சேர்த்து கூட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாம் சாய் வேற வழி இல்லாம என்னையும் கூட கூட்டு போனா. ஆனா அங்க போன கடுத்தான் தெரிஞ்சு நாம் சாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு அம்மா இருக்காங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஃபா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அப்படியே நாம் சாயோட வீட்டுல தான் கட்டுவாங்க. அன்னைக்கு நம்ம ஃபாவும் நாம் சாயும் வீட்டுக்கு போயிருந்தப்ப நாம் சாயோட அம்மா நல்லா டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நிம்மதியா வாயில கூட வைக்க முடியாத அளவுக்கு பல கேள்விகள் நாம் சாய் கிட்டையும் கேட்டிருப்பாங்க, ஃபா கிட்டையும் கேட்டிருப்பாங்க. அதுல முக்காவாசி இது படிப்பு பத்தியே தான் இருக்கும். அதுக்கடுத்து நாம் சாயோட அம்மா அப்படியே நாம் சாயோட ரிப்போர்ட் கார்டை பார்த்து அவ மார்க் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுல பிசிக்ஸ்ல 83, கெமிஸ்ட்ரியில 80, இந்த மாதிரி எல்லாத்துலயும் 80 வாங்கியிருப்பா. ஆனா அது அவங்க அம்மாக்கு பத்தாது. என்னது போன வட்டத்தோட இவ்வளவு மார்க் கம்மியா இருக்கு, நீங்க 2 பேரும் எப்பயும் ஒன்னா தானே படிக்கிறேன்னு சுத்துவீங்க, அப்புறம் இப்படி மார்க் கம்மியா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஃபாக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுத்திருப்பாங்களே, எங்க ஃபா ஓ ரிப்போர்ட் கார்டு காட்டு, எப்படி அது உன் பேக்ல தானே இருக்கும், எடுத்து காட்டு அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. நம்ம ஃபாவு வேற வழியே இல்லாம ரிப்போர்ட் கார்டு எடுத்து காட்டுவாளா. அதுல பார்த்தா நம்ம ஃபா எல்லாத்திலயும் 95க்கு மேல எடுத்திருப்பா. இதை பார்த்தோன்னே நாம் சாயோட அம்மாக்கு செம்ம கடுப்பாயிரும். உடனே அவங்க அப்படி ஃபாவை கஷ்டப்படுத்துற மாதிரி, நீ என் பொண்ணு கூட சேர்ந்து நல்லா சுத்திக்கிட்டு நீ நல்ல மார்க் வாங்கிடுற, ஆனா என் பொண்ணாலதான் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரியே பேசுவாங்களா. பாவம் நம்ம ஃபாவால அந்த இடத்துல இருக்கவே முடியாது, எப்படா இங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அவங்க அம்மாவோட தொல்லை தாங்க முடியாம நம்ம ஃபா, சாரி மேடம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இனிமேல் நான் உங்க பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆஜின் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் சொல்லி முடிச்சனையும் நம்ம ஃபா எல்லா தப்பு ஏமலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. நம்ம ஆஜின் உடனே இதுல என்ன உன் தப்பு இருக்கு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஃபா இன்னொரு விஷயத்த சொல்லுவா பார்க்கணும். என்னன்னா அன்னைக்கு அவன் நாம் சாய் வீட்டுல இருந்து கிளம்பின ஒன்னையுமே அவ நோட் பண்ணிருப்பா. அவளோட வாலெட்டை நாம் சாய் வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பா. சோ திரும்பி போய் எடுக்கலான்ட்டு போறப்பதான் அங்க ஒரு கொடூரமான காட்சியை பார்த்திருப்பா. என்னன்னா நாம் சாயோட மார்க் இப்படி கம்மியாயிருச்சுன்னு தெரிஞ்சனையும் அவங்க அம்மா செமையா கடுப்பாயிருப்பாங்கல்ல, அதோட சேர்த்து ஃபா நல்ல மார்க் வாங்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சனையும் இன்னும் ரொம்ப சைக்காவா மாறி அந்த நாம் சாய் பொண்ணை போட்டு அவங்க அம்மா அடி வெளுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவ வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாத்தையுமே அப்படியே நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிப்பாங்க. இது பார்த்தாதுன்ட்டு ஒரு கம்பி எடுத்து அப்படி நாம் சாய்க்கு சூடு வேற வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஃபாக்கு அப்படி கண்ணே கலங்கிரும். அன்னைக்கு அவன் வீட்டுல இருந்து ஓடினவதான் அதுக்கடுத்து நாம் சாய் பக்கம் தலைய வச்சு படுத்திருக்க மாட்டா. ஏன்னா அவ இந்த சீன்னால ரொம்ப பயந்துருப்பா. இவனுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நாம் சாய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இவன் அன்னையில இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பா. அதுக்கடுத்து இப்ப 2 வருஷம் கழிச்சுதான் அந்த மியூசிக் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இவன் நாம் சாய்க்கு கால் பண்ணிருப்பா. இப்ப இது எல்லாத்தையுமே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆஜின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அப்படி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே, இப்ப புரியுதா எல்லா தப்பு என்னாலதான், நான் மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அவளை அடிக்கிறப்பயோ இல்லன்னா அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு வந்து கிடத்தாது நான் அவளை கன்சோல் பண்ணிருக்கணும், நான் அவளை தனியா விட்டது ஏன் தப்புதான், அதனாலதான் அவ இப்படி மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயின் அவளுக்கு எப்படி அந்த பிளாக் மேஜிக் பண்ற பொண்ணு நாம் சாய் தான் அப்படிங்கிறது தெரியும்ட்டு இப்பதான் சொல்லுவா. என்னன்னா அன்னைக்கு அந்த மியூசிக் ரூம்ல இருக்கிறப்பயே நாம் சாய் திடீர்னு கத்திருப்பாளு. நம்ம ஃபாவும் ஓடி போய் பாத்திருப்பா. ஆனா அப்போ அங்க தொங்க விட்டுருந்த டம்மி பொம்மையில இருந்த ரத்தக்கரை இவ கையிலும் இருந்திருக்கும். இது அன்னைக்கே நம்ம ஃபா பாத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இவ மேல ஃபுல்லா சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க.
ஆனா இப்ப 2 நாள் முன்னாடி நாம்சாய் அந்த மாஸ்க போட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை கொல்ல வந்திருப்பாள். அப்போ ஒரு இடத்துல டக்குன்ட்டு அவ மாஸ்க்கு நடுவுல லைட் அவளோட ஃபேஸ் தெரியும். இதை வச்சுதான் நம்ம ஹீரோயின் 100% இது நாம்சாய் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. இப்ப அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படி ஆஜின் கிட்ட ஏதான் பண்ணி எப்படியா என் ஃப்ரெண்டை மட்டும் காப்பாத்திரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே ஆஜின், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான், அவளை எப்படியான்னு காப்பாத்திதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே அவ பண்றது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவள் இதுல ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம் தான். நம்ம மட்டும் சீக்கிரம் ஏதாவது ஸ்டெப் எடுக்காம விட்டோம்னா அவ கூடிய சீக்கிரத்துல இறந்துருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஜின் சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம நாம்சாயை தான் காட்டுவாங்க. அவளும் இப்ப ஒரு மாதிரி கருப்பு கலர்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அவ போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது யார்கிட்ட இருந்து வரும்னா அந்த இனிக்மா அப்படிங்கிற பர்சன் கிட்ட இருந்தா வரும். அது என்ன மெசேஜ் வந்திருக்கும்னா, இதுதான் உன்னோட லாஸ்ட் மிஷன், இதை மட்டும் நீ முடிச்சிட்டேனா நீ சந்தோஷமா அந்த உலகத்துல வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இதுவே இப்போ நம்ம ஃபாவையும் ஆஜினையும் தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஃபா ரொம்ப பயந்து போய் என்ன சொல்ற, அப்பனா நாம்சாய்க்கு எதாவது ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அப்பதான் நம்ம ஆஜின் ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா இந்த மேஜிக் பண்றவங்கலயே மொத்தம் 3 விதமானவங்க இருப்பாங்களாம். ஒன்னு வந்து ஒயிட் விசார்ட், அவங்க வந்து நல்லதுக்காக மட்டுமே மேஜிக் பண்றவங்க, யாரையான்னு காப்பாத்தணும் இல்லனா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கறக்காக மேஜிக் பண்றவங்க. இன்னொருத்தவங்க பிளாக் மேஜிக் பண்றவங்க, யாராச்சும் நல்லா இருக்க கூடாது அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பண்ணுவாங்க. ஆனா இது ரெண்டுமே இல்லாம மூணாவதா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு தான் இனிக்மா. இந்த இனிக்மாங்கிற பர்சனும் கிட்டத்தட்ட பிளாக் மேஜிக் பண்றவங்க மாதிரி தான். ஆனா என்னன்னா இந்த இனிக்மாங்கிற பர்சன் டைரக்டா எந்த மேஜிக்கும் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்களை பிடிச்சு அவங்க மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதுக்காக அந்த பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாம்சாய் மாட்டி இருக்கதும் அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட மெயின் வேலையே இந்த மாதிரி இருக்க இனிக்மா பர்சன்ஸை பிடிக்கிறதான் போல. அதனால தான் போன எபிசோட்ல அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஞாபகம் இருக்கா, என்ன இனிக்மாவை தேடி வந்திருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இனிக்மா ஹண்டர். இது போக அடிஷனலா நம்ம ஆஜின் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லுவான். இந்த இனிக்மா கிட்ட மாட்டிக்கிட்டு மேஜிக் பவர் யூஸ் பண்றவங்களுக்கும் ஆபத்து தான். ஏன்னா அந்த இனிக்மாவோட வேலை முடிஞ்சனையும் அவன் அந்த பர்சனையும் சேர்த்து கொண்டுருவான். அப்படி பார்த்தா இன்னும் 2 நாள்ல நாம்சாய் உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோயின் ஆஜின் அப்பனா எப்படியான்ட்டு நாம்சாயை மட்டும் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவ டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. என்னன்னா இப்ப அவங்க மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தானே இந்த மாதிரி பறந்து வந்து ஒரு டாப் ஃப்ளோர்ல உட்காந்துருக்காங்க. அந்த மேஜிக்கோட பவர் இப்ப முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்து அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இப்ப நம்ம ஹீரோட வீட்டுல தான் எந்திரிப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நாம்சாயோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவ வீட பார்த்தாலும் ஏதோ ஒரு பிள்ளிசூனிய வைக்கிற வீடு மாதிரியே தான் இருக்கும். இப்ப அவளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். அந்த பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ ஒரு ஷார்ப்பான வெப்பன் மாதிரி ஒண்ணு வந்திருக்கும். இப்ப இதை அப்படியே நம்ம நாம்சாய் ஒரு மாதிரி வியர்டா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படி இங்க சீன் கட் ஆகி இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஆஜினும் ஃபாவும் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்மளுக்கு நாம்சாய் வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவங்க அம்மா அவங்களோட ரெகுலரான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ அவங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குமா. என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஆஜின் தான். ஆனா அவன் இப்போ ஒரு ஸ்டாஃபா வந்திருப்பான். அவன் வந்து நாம்சாய் இப்ப எப்படி இருக்கா, இப்ப அவளுக்கு பயம்லாம் போயிருச்சா, நான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் அவளை பாக்குறக்காக அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி இப்ப வீட்டுக்குள்ள வந்துருவான். அதுக்கடுத்து உள்ள வந்தனுமே ஆஜின், சரி உங்க பொண்ணை கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டே இருப்பான். சரின்ட்டு அவங்க அம்மாவும் நாம்சாய் கீழே வா, உன்னை தேடி உங்க சார் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாளா. ஆனா இவங்க அம்மா சொல்லி முடிச்சோனுமே ஏதோ ஒரு கிளிச் மாதிரி இந்த ஹோல் வீட்டுக்கே அப்படி வரும். இதனால நாம்சாயோட அம்மாவுக்கும் சரி நம்ம ஆஜினுக்கும் சரி ஒரு மாதிரி பயங்கரமா தலைவலிக்கும். அதுக்கடுத்து அப்படியே மேல இருந்து வாய்ஸ் மட்டும் கேட்கும், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், யாரையும் இப்ப பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நாம்சாய் சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப நாம்சாயோட அம்மா நம்ம ஆஜின் கிட்ட, என் பொண்ணு 12 வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா, ஆனா இது வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் கூட வீட்டுக்கு வந்து அவளை பார்த்ததே கிடையாது, ஏன் அவளுக்கு எதுவும் பிரச்சனையா, யாரும் அவளை கஷ்டப்படுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்களா. அதுக்கு உடனே ஆஜின் தெரியாதனமா, அவளை யாரும் கஷ்டப்படுத்தல, அவதான் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி வாய விட்டுருவா. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா, என்ன சொல்ல வந்தீங்க, இப்ப ஏன் பொண்ணு தான் பிரச்சனை பண்றான்னு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ எதர்ச்சியா நாம்சாயோட அம்மா நம்ம ஆஜின் கையில இருக்க டாட்டூ எல்லாம் பாத்துருவாளா. உடனே அவளுக்கு இன்னும் சந்தேகம் வந்துரும், உன் கையில இருக்க டாட்டூ எல்லாம் பார்த்தா நீ ஒரு டீச்சர் மாதிரியே இல்லையே, உண்மையை சொல்லு, என் வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஆஜினா, எனக்கு இப்போதைக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் போய் நாம்சாயை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிப்பானா. உடனே அவங்க அம்மா ஒரு கத்தி எடுத்து, இன்னும் ஒரு அடி நீ முன்னாடி எடுத்து வச்சேன்னா உன்னை கண்டிப்பா கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பா. அடுத்து என்ன, இவ கத்துறதுலாம் நம்ம ஆஜின் கிட்ட பழிக்குமா, அவன் அப்படியே ஒரு மேஜிக் தான் போடுவான். அப்படியே அதே இடத்துல அவன் மயங்கி விழுந்துருவா. அடுத்து இப்ப நம்ம ஆஜின் அப்படியே மாடி படிக்க தான் போவானா நாம்சாயை தேடிக்கிட்டு. இப்ப அப்படியே நம்ம ஆஜின் அவ ரூமுக்கு வெளியே நின்னுக்கிட்டு நாம்சாய் கிட்ட தான் பேச ட்ரை பண்ணுவா. இங்க பாரு நாம்சாய், நீ பண்றதெல்லாம் தப்பு, இது உனக்கே பேக் ஃபயர் ஆயிரும், நான் உன்னையும் சேர்த்து காப்பாத்துறதுக்கு தான் போராடுறேன், தயவு செஞ்சு கதவை தர, நான் உள்ள வரேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஜின் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா உள்ள இருந்து அவளா, எனக்கு யாரோட ஹெல்ப் வேண்டாம், என்ன நானே பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஆஜினுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துரும். டக்குன்னு அவனோட டிடெக்டர் எடுத்து இப்ப செக் பண்ணி பாப்பானா, உள்ள எந்த ஒரு டிமானிக்கான விஷயம் இருக்கிற மாதிரியும் அந்த டிடெக்டர்ல காட்டாது. உடனே இப்ப நம்ம ஆஜின் அப்படி
கதை உடைச்சிட்டு உள்ள போவான். அங்க போய் பார்த்தா நாம் சாய் இருக்க மாட்டா. என்னன்னா அவ போன் இங்கதான் வச்சுட்டு ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிட்டு போயிருப்பா. சோ ஆஜின் என்னென்னலாம் சொல்றானோ அதுக்கு அவ போன் மூலியமா தான் இவ்வளவு நேரமா அவ ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஆஜின், நாம் சாய் நீ பெரிய தப்பு பண்ற, இப்ப எங்க இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நான் எங்க இருக்கேன்ட்டு உனக்கு தெரியாதா என்ன, சீக்கிரம் கெஸ் பண்ணி வா அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளா இப்ப அப்படியே ஸ்கூல் பூரா எல்லா இடங்கள்லயும் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான மந்திரத்தை நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்திருப்பானா, அதத்தான் இப்ப எல்லா இடத்துலயும் அப்படியே வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஃபாக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்குமா, உடனே நம்ம ஃபா அப்படியே மெதுவா திரும்பி பாப்பா. பார்த்தா நாம் சாய் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி டிமானிக்கான வாய்ஸ்ல, ஃபா இந்நேரம் தனியா இங்க என்ன பண்ற, தனியா வர்றது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நின்னுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஆஜினா அப்படியே அவன் பைக் எடுத்துட்டு வேமா ஸ்கூலை நோக்கி தான் வந்துகிட்டு இருப்பான். அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து நம்ம ஃபாக்கு என்னாச்சு, நாம் சாய் பொண்ணுக்கு என்னாச்சு, கடைசி அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.